நம்மளோட ராசி சக்கரத்தை அதோட தன்மைகளுக்கு பொறுத்த மாதிரி 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 தன்மையோட பிரிச்சிருக்கிறாங்க. இதில் சரம் அப்படிங்கிறது வெகு சலனமுடையது. இந்த சரத்தில் என்னென்ன ராசி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிகளும் சரத்தத்துவத்தில் அடங்குங்க. அதே மாதிரி வெகு சலனமுடையது. இந்த சரராசிக்காரங்க எல்லாருமே எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஓய்வே இருக்காது. எப்பயுமே அவங்க இயக்கம் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்திர ராசிகள் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இது இந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மெதுவாக அப்படியே அசைவ மாட்டோமான்னு யோசிக்கும். இந்த ராசிகள்லாம் கொள்கை பிடிப்பு வச்சுருப்பாங்க. தான் நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் போராடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே காலதாமதமாக நடக்கும். உபயம் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதாவது ராசி சக்கரத்தோட 4 கார்னரும் உபயராசிகள். இந்த உபயராசியில் முதல் 15 டிகிரி ஸ்திர தத்துவத்தில் வேலை செய்யுங்க. அடுத்த 15 டிகிரி சரத்தத்துவத்தில் வேலை செய்யுங்க. அதாவது நிலையற்ற தன்மை அது